Hello friends and cuties, welcome to Eezytutorials. இந்த வீடியோல ஏர் பிரஷரை பத்தி எக்ஸைட்டிங்கா 7 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்க்க போறோம். எவ்ரி Thursday நம்ம எக்ஸைட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்துட்டு வரோம். இந்த வீக் எபிசோட் 5. வெல்கம் டு Eezytutorials எக்ஸைட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஏர் பிரஷர் பார்ட் 1. லாஸ்ட் வீக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏர் பார்த்துருப்பீங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்கலன்னா அது பார்த்தீங்கன்னா புரியும். ஏர் பிரஷர்னா என்னன்னு அரை நிமிஷத்துல பார்க்கலாம். ஒரு சர்ஃபேஸில் ஏரோட வெயிட்னால ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆச்சுன்னா அதுதான் ஏர் ப்ரெஷர். ஏர் ப்ரெஷருக்கு பெர்னாலிஸ் பிரின்சிபல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப சிம்பிள். ஏர் ஃபாஸ்டாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் கம்மியாக இருக்கும், ஏர் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான். எக்ஸ்பெரிமெண்ட் 1, கேண்டில் வாட்டர் சக்கர். ஒரு பிளேட்டில் ப்ளூ கலரில் கலர் பண்ண வாட்டர் வச்சுருக்கிறேன். நீங்கள் சாதா வாட்டர் கூட வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கேண்டில் லைட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு பாட்டில் வச்சு அதை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி கம்பஷன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏர் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்குறோம். ஒரு பாட்டில் வச்சு கேண்டில் க்ளோஸ் பண்ணால் என்ன ஆகும்? கேண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோ ஆஃப் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ரைஸ் ஆகுது. நல்லா அதை நோட் பண்ணி பாருங்கள். தண்ணியோட லெவல் ரைஸ் ஆகுது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணி அந்த கேண்டில் வந்து எரியும். ஆக்சிஜன் காலியானோடனே ப்ளோ ஆஃப் ஆயிரும். ஸோ கேண்டில் அணையும் போது அந்த இடத்துல அந்த பார்த்துருக்குறீங்களா புகை மாதிரி வரும். அந்த புகை வெளியில் போகிறதுக்கு இடம் இருக்காது. அதனால ஒரு ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணும். ஸோ அந்த ப்ரெஷர்னால தண்ணி மேலே வரும். ஸோ அது சின்ன கேண்டில் வச்சு பார்த்தோம். இப்போ நான் ஒரு பெரிய கேண்டில் வைக்கிறேன். ஸோ அதே அளவு வாட்டர் தான் எனக்கு ரைஸ் ஆகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல், கேண்டிலும் ப்ளோ ஆஃப் ஆகுது, வாட்டர் லெவலும் ரைஸ் ஆகுது. ஏர் பிரஷர்னால இது நடக்குது. ஏரோட ஃபோர்ஸ் வந்து தண்ணியில படுறதுனால தண்ணி மேலே வருது. எக்ஸ்பெரிமெண்ட் 2, பலூன் இன் பாட்டில். ஸோ ஆல்ரெடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏர்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட பாதி நம்ம செஞ்சு பார்த்துட்டோம். ஸோ மிச்ச பாதி தான் இதில் பார்க்குறோம். ஒரு வாட்டர் பாட்டிலுக்குள்ள பலூனை இந்த மாதிரி உள்பக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. 2 பாட்டிலில் நான் இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். எல்லோ கலர் பலூன் இருக்கிற பாட்டிலை நான் ஒரு ஷார்ப் எட்ஜ் டூலை வச்சு ப்ரிக் பண்ணி குட்டியாக ஒரு ஓட்டை போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஓட்டை போட்டால் பாட்டிலை ஊத ட்ரை பண்ணால் காற்று ஊதாது. ஏன்னா ஏர் ஆக்குபை ஸ்பேஸ்னு லாஸ்ட் வீக்கே நம்ம அதை பார்த்துட்டோம். ஸோ இப்போ அந்த ஓட்டை போட்ட பாட்டிலில் நான் ஊதுனா ப்ளோ ஆகுது. ப்ளோ ஆகிறத அப்படியே நிற்க வைக்கிறதுக்காக நான் விரலை வச்சு அந்த ஓட்டையை அடைச்சிருக்கிறேன். ஸோ இப்போ நான் விரலை எடுத்தேன் அப்படின்னா அது ஸ்க்வீஸ் ஆயிரும். ஸோ ஏர் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர்னால விரல் வைக்கும்போது பலூன் அப்படியே அந்த ப்ரெஷர் வந்து அதை பிடிச்சி வச்சிருக்குது. ப்ரெஷர் அந்த கையை எடுத்தோடனே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகி பலூன் சுருங்கிடுது. எக்ஸ்பெரிமெண்ட் 3, பலூன் ஃபவுண்டெயின். ஸோ இதோட கண்டினியூஷன் தான். நான் இப்போ பலூனை ஊதுனதுக்கப்புறம் அந்த ஓட்டையை தம்ப வச்சு அடைக்கிறேன். ஸோ தம்ப வச்சு அடைச்சாதான் பலூன் அப்படியே நிற்கும். இப்போ இதுக்குள்ள நான் தண்ணி ஊத்துறேன். தண்ணி ஊத்திட்டு கையை எடுத்தா என்ன ஆகும்னு பார்க்கலாம். ஓ, பார்க்கலாமா என்ன ஆகுதுன்னு? கை எடுக்கலாமா? எடுங்க. கை எடுத்தோடனே தண்ணி எவ்வளவு அழகா வெளியில வருது. இது ஏர் பிரஷர் ரிலீஸ் ஆகுறதுனால. எக்ஸ்பெரிமெண்ட் 4, நோ என்ட்ரி பாட்டில். இப்போ ஒரு பேப்பரும் ஒரு பாட்டிலும் எடுத்துக்கிறோம். பேப்பரை பால் மாதிரி வச்சு பாட்டிலோட என்ட்ரியில வச்சு ஊதுறோம். இப்போ பால் உள்ள போகுமா போகாதா ஊதி பார்க்கலாம். ஸோ பெர்னாலிஸ் பிரின்சிபல் படி தான் இது ஒர்க் ஆகுது. உள்ள லோ ஏர் இருக்கு, வெளியில ஃபாஸ்டா ஊதுறேன். அப்ப உள்ளதான் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறதுனால பால் வெளியே வருது. எக்ஸ்பெரிமெண்ட் 5, ராக்கிங் பலூன்ஸ். 2 பலூனை 5 to 6 inch தள்ளி கட்டி வச்சிருக்கிறோம். சென்டர்ல வேந்தன் குட்டி ஊத போறாங்க. இப்போ என்ன நடக்கும்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பலூன் வெளிப்பக்கமா பறக்கும்னு நினைப்போம். ஆனா அது நடக்காது. பெர்னாலிஸ் தியரம் படி சென்டர்ல இப்போ ஃபாஸ்டா ஏர் இருக்கு, ஏன்னா ஊதுறதுனால. வெளிப்பக்கம் ஸ்லோவர் ஏர்னால ப்ரெஷர் வந்து வெளிப்பக்கம் அதிகமா இருந்து வெளியில இருந்து பலூன் உள்ள தள்ளுது. ஸோ பெர்னாலிஸ் தியரம் படி வெளியில ப்ரெஷர் அதிகமா கிரியேட் ஆகி பலூன் உள்பக்கமா தள்ளுது. சென்டர்ல ஊதுறதுனால ஃபாஸ்டர் ஏர், ஸோ லோ ப்ரெஷர். வெளியில ஊதாததுனால லோ ஏர், ஸ்லோவர் ஏர், அதனால ஹை ப்ரெஷர். அதனால பலூன் உள் நோக்கி மூவ் ஆகுது. உங்களுக்கு பெர்னாலிஸ் தியரம் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் 6 ட்ரே டேக்கர் வித் டம்ளர். ஸோ ஒரு டம்ளரை கவுத்தி ஒரு ஜூஸ் ட்ரேவே நம்ம லிஃப்ட் பண்ணலாம் with the help of air pressure. அது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பாருங்கள், விழவே இல்லை, வெறும் டம்ளரால் அந்த பிளேட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட் இல்லைன்னா ட்ரே எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. அதை கொஞ்சோண்டு நார்மல் வாட்டர் வச்சு வெட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டிஷ்யூ பேப்பர் அந்த ட்ரேல நல்லா ஒட்டியிருக்கணும். ஸோ அந்த மாதிரி தண்ணி வச்சு ஒட்டிக்கோங்க. இதோட சென்டரில் ஒரு கேண்டில் வைக்கிறேன். கேண்டிலை லைட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் டம்ளர் வச்சு மூடிக்கோங்க. கிளாஸ் டம்ளர் வச்சா தான் கேண்டில் அணையிறது நல்லா நமக்கு தெரியும். ஸோ இப்போ மேலே லைட்டாக பிடிச்சிக்கிறேன், ஏன்னா காற்று வெளியில் எஸ்கேப் ஆகக்கூடாதுன்னு. இப்போது உள்ளே அந்த கேண்டில் அணைஞ்ச ஸ்மோக்னால ஒரு ஏர் ப்ரெஷர் க்ரியேட் ஆகி இந்த ட்ரே டிஷ்யூ பேப்பரோடு சேர்த்து சக் பண்ணோம். அந்த ப்ரெஷர்னால அந்த அடியில் இருக்கிற ட்ரே இந்த டம்ளரோட அப்படியே ஸ்டக் ஆகி நிற்குது. இப்போ நீங்கள் தூக்குனீங்கன்னா ஒன்றுமே ஆகாது. இந்த ட்ரேயில் நான் கொஞ்சம் ஜூஸ் வச்சு தூக்குறேன், அப்பையும் எனக்கு ட்ரே அப்படியே லிஃப்ட் ஆகுது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு கிளாஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஒரு ட்ரேயை லிஃப்ட் பண்ணிடலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் ஏர் ப்ரெஷர். எக்ஸ்பெரிமெண்ட் 7 பலூன் கிராபிங் டம்ளர். ஸோ இப்போ ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்துருக்கிறேன், பலூனை சின்னதாக ஊதிருக்கிறேன். இது அதுக்குள்ளே போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலும் அது உள்ளே போகவே இல்லை. ஸோ உள்ளே போகவே மாட்டேங்குது. நான் ட்ரை பண்ணிட்டேன், உள்ளே போகவே இல்லை. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உள்ள ஏர் ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுக்காக ஒரு பேப்பர் இல்லைன்னா ஏதாவது ஒரு பர்னிங் மெட்டீரியலை எடுத்துக்கலாம். ஸோ நான் பேப்பரை இந்த மாதிரி பர்ன் பண்ணி இந்த கிளாஸ் டம்ளருக்குள்ளே போடுறேன். ஃபயர் எக்ஸ்டிங்விஷ் ஆனதுக்கப்புறம், தீ அணைஞ்சதுக்கப்புறம் அந்த பலூனை அதுக்கு மேலே வச்சுருங்க. வச்சு ஃபியூ செகண்ட்ஸ் வாட்ச் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, பலூன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்க ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குதா, நல்ல க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். ஸோ உள்ளே க்ரியேட் ஆகிருக்கிற ப்ரெஷரை பொறுத்து அது இறங்கி அந்த பலூன் வந்து உள்ளவே விழுந்துடும். ஸோ இதே மாதிரி எக்கையும் நீங்கள் உள்ளே வச்சு பண்ண முடியும். ஸோ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது டம்ளர் உள்ளவே விழுந்து. எவ்ரி தேர்ஸ்டே நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸைட்டிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்துட்டு வரோம். நெக்ஸ்ட் வீக் ஏர் ப்ரெஷரோட பார்ட் 2 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 6 to 7 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் புது வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லாஸ்ட் வீடியோ கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.